இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை, இன்னும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கர்த்தர் இடைப்படுகிறதுனால கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ரோமர் 11:28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகஞ்சராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம சுவிசேஷத்தை குறித்து நம்ம நிமித்தமாக நீங்க நிறைய இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல முடியல. நீங்க சொல்ல போனா கேட்கறதுக்கு காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க நமக்கு பகஞ்சரா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமா பிதாக்களை நிமித்தமாக அன்பு கூறப்பட்டவர்களா இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக அது மாதிரி அழகா சொல்லுது. தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுதலை குறித்து அன்பா இருக்கிறாங்க என்று வசனம் சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அதனால நம்ம சுவிசேஷத்தை அறிவித்தான் இன்னைக்கு கேட்க முடியாது. எத்தனையோ காதுகள் இன்னைக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பேச முடியாம இன்னைக்கு கேட்க முடியாம இருக்கிறது. ஆனா தெரிந்து கொள்ளுதலை குறித்து பிதாவானவர் நிமித்தமாய் அன்பு கூறப்பட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லி இங்க வசனம் சொல்றதை பார்க்க முடிகிறது. அப்படின்னு தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக தெரிந்து கொள்வதை குறித்து நீங்க பிதாவின் நிமித்தமாக அன்பு கூறப்பட்டிருக்கிறாங்க என்ற வசனத்தின்படி இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களையும் காணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.